ज्ञान सिद्धि विनायक मूर्ति की जय। ज्ञानानंद सद्गुरु महाराज की जय। हर हर नम पार्वती पतये हर हर महादेव। தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஆதிபராசக்தி ஜெகன்மாதா கி ஜெய். வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா. சுவாமியே சரணமையப்பா. ஜானகி காந்த ஸ்மரணம். ஜெய ஜெய ராம ராம. ஆஞ்சநேய மூர்த்தி கி ஜெய். ஊழியர்கோன் வேப்பொழித்த புகலியர்கோன் கழல் போற்றி. ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி. வாழி திருநாவலூர் பந்தொண்டரு பதம் போற்றி. ஊழிமலி திருவாத ஊர திருத்தாள் போற்றி. ஊழியர்கோன் வெப்பொழித்த புகலியர்கோன் கழல் போற்றி. ஆழிமிசை கல் மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி. வாழி திரு நாவலூர் வந்தொண்டரு பதம் போற்றி. ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. தத்துமூதையில் மூன்றும் தழல் எழ முத்துமூரல் முகிழ்த்த நிராமய சித்துமூர்த்திதன் தாளினை சேர் அறு பத்து மூவர் பாதமலர் ஒற்றுவார். சித்துமூர்த்திதன் தாளினை சேர் அறுபத்து மூவர் பாதமலர் ஒற்றுவார். திருநின்ற செம்மையே செம்மையா கொண்ட திருநாவு கரையந்தன் அடியார்க்கும் அடியே. பெருநம்பி குலச்சிறைதன் அடியார்க்கும் அடியேன். பெருமிழலை குறும்பர்க்கும் பேயார்க்கும் அடியேன். ஒரு நம்பி அப்பூதி அடியார்க்கும் அடியேன். பொலி புனல் சூசாத்த மங்கை நீலன கற்கடியேன். அரு நம்பி நமி நந்தி அடியார்க்கும் அடியேன். அரு நம்பி நமி நம்பி அடியார்க்கும் அடியேன். ஆரூரனாரூரில் அம்மானு காளே. ஆரூரனாரூரில் அம்மானு காளே. மன்னிய சிறுமறை நாவல் நின்ற பூசல் பரிவளையால் மாணிக்கும் நேசனுக்கும் அடியேன். தென்னவனாய் உலகாண்ட செங்கனார்க்கடியேன். திருநீலகண்டத்து பாணனார்க்கடியேன். என்னவனமரனடியே அடைந்திட்ட சடையன் இசைஞானி காதலன் திருநாவலூர்கோன். அன்னவனமாரூரன் அடிமை கேட்டுவப்பார். ஆரூரில் அம்மான் கண்பராவாரே. ஆரூரில் அம்மான் கண்பராவாரே. ஏ திருச்சிற்றம்பலம்.
உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியன் அழகில் சோதியன் அம்பலத்து ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம். திருச்சிற்றம்பலம். தெய்வ சேக்கிழார் பெருமான் சிதம்பரம் அப்படிங்கிற தில்லை தலத்துல பெருமான வேண்டார். உங்கள் அடியாரின் பெருமைகளை எல்லாம் பாடுறதுக்காக இந்த தலத்துக்கு வந்து உங்கள் சங்கல்பத்துல பாடணும்னு ராஜா எனக்கு பெரிய நிதி உதவியெல்லாம் அனுப்பிச்சு இந்த தலத்துக்கு என்னை அனுப்பிச்சிருக்கான். எந்த வாக்கியத்தை தொடங்கி பாடுறதுன்னு எனக்கு தெரியலேங்க. முற்றும் உணர்ந்த ஞானி பரமேஸ்வரன்ட்ட சொல்றார். நடராஜ பெருமான்கிட்ட கேட்கிறார், நான் என்ன வாக்கியம் எடுத்து பாடுவேன்? அடியார்களுடைய பெருமையை என்னால சொல்ல முடியுமா? இவர் காலத்துக்கு முன்னாடி இருந்த அபை பாட்டியே சொல்றா, உலகத்துல எது பெருசு அப்படிங்கிறத முருகனுக்கு அபை பாட்டியே சொல்லிட்டா. பெருசு பெருசு எதுன்னு சொல்லி கேட்கிறிய முருகா, பெரியது அப்படிங்கிறது அடியார்களுடைய பெருமை தான் பெரிய. யார் சிவனடியாரோ அவாதான் ரொம்ப பெரியவா. ஏன்னா அவா ஹிருதயத்துக்குள்ள பரமேஸ்வரன் இருக்கார், அம்பாள் இருக்கா, சகல விதமான தேவதைகளும் அங்கதான் இருக்கா. பரமேஸ்வரன் இருக்கார் அப்படின்னா எல்லா பிரபஞ்சமும் அங்கேதான் இருக்கு. அதனால சிவபெருமானுடைய பெருமையை நினைத்து உருகும் அடியார்கள் ரொம்ப பெரியவர். அப்படி அடியார்கள் பெருமையை என் வாக்கால சொல்ல முடியாத, எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு திகைத்து நிற்க நடராஜ பெருமான் தன்னுடைய சலங்கை அப்படி ஜல ஜல ஜலன்னு அப்படி ஒலிச்சு காமிச்சு தான் தான் இந்த வாக்கியத்தை சொல்றேன்னு அந்த அந்த ஒரு சம்பவத்துல உலகெல்லாம் அப்படின்னு சொல்லி அசரீரியாக தொடங்கி வைத்தார். எடுக்குமாக்கதை அப்படின்னு சொல்லப்படுற பெரிய புராணம். இந்த பெரிய புராணத்துல இந்த உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்வலி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் அப்படின்னு எடுத்து கொடுத்து முதல்ல பாடின பாடல்ல மொத்தம் எத்தனை எழுத்துக்கள் இருக்கு அப்படின்னா 63 எழுத்துக்கள். 63 நாயன்மார்களை பத்தி சொல்ல தொடங்கிய பெரிய புராணத்தின் முதல் பாடல்ல இருக்கிற அந்த அக்ஷரங்களை எல்லாம் கூட்டி பார்த்தா 63 வருது. அப்படி 63 அக்ஷரங்களால தொடங்கப்பட்ட அந்த பெரிய புராணம் 60 ஆண் இனத்தை சேர்ந்த அடியார்களும் 3 பெண் இனத்தை சேர்ந்த அடியார்களையும் கொண்டதாக 60 பேர் ஆண்களா இருக்கா நாயன்மார்கள், 3 பேர் பெண்களா இருக்கு. இந்த 3 பேரும் யார் அப்படின்னா 3 பேரும் பெரிய புராணத்துல இருக்கிற மாதரசிகள். சாதாரணமா நினைக்க முடியாது. இந்த யாரெல்லாம் பெரியவர்னு இந்த அம்மா அபை பாட்டி சொல்லிட்டே முருகனுக்கு சொல்லிட்டே வர்ற போது ஒரு ஆச்சரியமான விஷயத்தை சொல்றா. உலகம் பிரம்மாட்ட இருக்கு. பிரம்மா அந்த உலகத்தை சிருஷ்டி பண்றார். உலகம் பெரியது. உலகம் ஆதிசேஷனுடைய தலைமையில இருக்கிறது, அதனால ஆதிசேஷன் பெரியது. ஆதிசேஷன் பார்க்கடல்ல இருக்கார், அதனால பார்க்கடல் பெரியது. இந்த பார்க்கடல்ல பெருமாள் பள்ளி கொண்டிருக்கார், அந்த பெருமாள் பயணிச்சுட்டு இருக்கிற ஆதிசேஷன் பெரியது. இந்த ஆதிசேஷனை தன்னுடைய கையில மோதிரமா போட்டு இருக்கிற அம்பாள் பெரியவள். இந்த அம்பாள் எங்க அப்படின்னா அந்த பரமேஸ்வரனுடைய உடம்புல ஒரு பாகம். அப்படி சமமா பெண்களுக்கு சம உரிமை முதல்ல கொடுத்திருக்காரு. யார் அப்படின்னா பரமேஸ்வரன் தான் கொடுத்திருக்காரு. என் உடம்புல நீ பாதி. அப்போ 6ல் பாதி 3, 60 அடியார்கள் அப்படின்னா 60 பேர். அதுல 30 பேர் இருக்கணுமா இல்லையா? ஆனா 63 அடியார்கள்ல இந்த 3 பேரும் இந்த 60 பேர் ஆண் அடியார்களுக்கு சமமா இருக்கு. இப்போ 3 பேரு பெண்ணினத்தை சேர்ந்த நாயன்மார்கள் அப்படின்னு ஒரு தராசுல வச்சா இந்த பக்கம் ஆணினத்தை சேர்ந்தவா 60 பேர் நின்னா தான் சமமாகும். அப்பேற்பட்ட பெருமை வாய்ந்தவாளா
இருக்கிற மூவருடைய பெயர் என்ன அப்படிங்கிறத நம்ம சிந்திக்கணும். பரமேஸ்வரனே எங்க அம்மா வரா, என் தாய் அப்படின்னு சொன்ன காரைக்கால் அம்மையார். திருஞான சம்பந்தரை கண்ட உடனே தன்னுடைய ஸ்தனத்துல பால் ஊறுது அப்படின்னு உணர்ச்சி வசப்பட்ட ஞான சம்பந்தரான முருகப்பெருமான தன்னுடைய குழந்தையாக வரித்த சுவாமியாகவும் குழந்தையாகவும் தெய்வ குழந்தையாகவும் வரித்த மங்கையர்க்கரசியார் இரண்டாவது. மூணாவது யார் அப்படின்னா, இந்த பெரிய புராணத்துக்கு தொடக்க நூலாக ஆதி நூலாக இருந்த திருத்தொண்ட தொகை அப்படிங்கிற திருத்தொண்டர் புராணத்தை பாடின தில்லைவாழந்தனர் தம் அடியார்க்கும் அடியேன்னு பாடின சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய அம்மா இசைஞானியார். இந்த 3 பேரும் தான் நாயன்மார்களாக பெரிய புராணத்துல இருக்காங்க. இவா அத்தனை பேருக்கும் சமமா இருக்கு. 60 பேர் நாயன்மார்களுக்கு, ஆண் வர்க்கத்தை சேர்ந்த நாயன்மார்களுக்கு இணையாக இந்த 3 பேரும் இருந்து 63 6 பேர் இந்த பக்கம், 60 பேர் இந்த பக்கம், 3 பேர் இந்த பக்கம், 6 3ன்னு பார்த்தா 6ல பாதி 3 ஒரு அற்புதமான சிந்திக்கிறதுக்கு நம்ம எல்லாம் அப்படி சிந்திச்சு பார்க்கிறோம். 63 அப்படின்னா அதுல 3 பேரு 60 பேரு, அவ்வளவு பெருமை. அப்படியாப்பட்ட பெருமை வாய்ந்த பெண்ணினத்தை சேர்ந்த அடியார்கள் மாதரசிகள். சுவாமியே தன்னை அம்மான்னு கூப்பிட்டா அந்த அம்மாவுக்கு பெருமை எப்பேற்பட்டதா. இதை பத்தி ஒரு அற்புதமான ஒரு பாடல் பின்னாடி அவதாரம் பண்ண நம்பியாண்டார் நம்பி அவர் ஒரு திருத்தொண்டர் வெண்பான்னு பாடுறார். ஒவ்வொரு நாயன்மாருக்கும் ஒரு பாட்டு. என் குருவாய் அம்மை என்ன ஈசர் எமக்கு அம்மை என்றும் அன்புருவாள் காரைக்கால் அம்மைகான் முன்பே உருவு கண்டு எல்லாமை வேண்டும் உருள் பெருத்தேர்க்கு அச்சாணி அன்னார் உடைத்து. காரைக்கால் அம்மையார் அவதாரம் பண்ணி பேயுருவம் பெற்று பரமேஸ்வரனை பாடி அவனுடைய திருவடி அடைந்தார் அப்படிங்கிறது அவர் சரித்திரம் சொல்றது. மனிதராக பிறந்து பேயுருவம் வேண்டும்னு வேண்டி பேயுருவம் பெற்ற அந்த காரைக்கால் அம்மையார ரொம்ப இழுக்காக இழிவாக நினைச்சிடாதீங்க. பேயினா நமக்கெல்லாம் பயம் இருக்கு, எல்லாருக்கும் ஒரு அச்சம் இருக்கு. இந்த மாதிரி நீங்க நினைக்க வேண்டாம். அவள் யாரு அப்படின்னா, என்புருவாய் அம்மை என்ன ஈசரமைக்கு அம்மையன். பரமேஸ்வரனே அம்மா நீங்க தான் அப்படின்னு கூப்பிட்டவளுக்கு எவ்வளவு பெருமை உண்டு. அப்படி அன்பே உருவமான காரைக்கால் அம்மையார பாருங்கோ. அவ எப்படி இருக்கா அப்படின்னா, தர்மம்ங்கிற உருளும் தேருக்கு எப்படி அச்சாணி ரொம்ப முக்கியமா இருக்குமோ அதுபோல ஒரு இல்லத்துக்கு யார் அச்சாணி அப்படின்னா அந்த வீட்டு அம்மா தான் அச்சாணி. தாய்க்குலம் தான் அந்த வீட்டுக்கு ஒரு அச்சாணியாக இருந்து அந்த தர்மத்தை சிறப்பாக நடத்துறதுக்கு ஏதுவாக எல்லா விஷயத்திலையும் ஏதுவாக இருக்கிறது யார் அப்படின்னா அம்மா தானே. அந்தந்த வீட்டுல இருக்கிற அந்த பெண்ணினத்தை சேர்ந்த இல்லத்து அரசியுடைய பெருமை எப்பேற்பட்டது அப்படின்னா, வீட்டுக்குள்ளேயே இருக்காங்க, வீட்டை விட்டு வெளியில இல்ல, வீட்டுல விட்டு வெளியில வர்றதில்ல, அந்த வீட்டுக்குள்ளேயே இருக்கிற தர்மத்தை எல்லாம் கடைபிடிச்சுட்டு இருக்கிற இந்த அம்மா சாதாரணம்னு நினைக்க வேண்டாம். அந்த அச்சாணி இல்லைன்னா இந்த தேரு உருளாது. தேரு தனியா சக்கரம் தனியா போயிடும். அப்படி அந்த தேருக்கு அச்சாணி எவ்வளவு முக்கியமோ அதுபோல உருவு கண்டு எல்லாமை வேண்டும் உருள் பெரு தேர்க்கு அச்சாணி அன்னார் உடைத்து அப்படிங்கிற ஒரு திருக்குறளையும் அதோட பாடலோட சேர்த்து ஒரு வெண்பாவாக திருத்தொண்டர் வெண்பா அப்படிங்கிறத பாடி பெண்ணினத்தின் பெருமையை நம்ம தெய்வ தமிழ் அப்படி கொண்டாடின்னு இருக்கு. தெய்வ தமிழ் எதை கொண்டாடுறது அப்படின்னா, முதல்ல அம்பாளோட இருக்கிற சுவாமியைத்தான் நான் பாடுறேன்னு ஞானசம்பந்தர் பாடுறேன். அம்பாளோட இருக்கிற சுவாமியைத்தான் நான் பாடுறேன் அப்பர் பெருமானும் பாடுறேன். சுந்தரமூர்த்தி சுவாமிகளும்
அன்னையோட இருக்கிற அம்மையப்பனைத்தான் பாடுறேன்னு பாடு. மாணிக்க வாசகரும் அம்மையே அப்பா ஒப்பிலாமணியே அன்பினில் விளைந்த ஆரவமுதே அப்படின்னு பாடு. அப்படி பதியங்கள்ல சிறப்பான பதியங்கள் எடுத்துட்டா கூட உண்ணாமுலை உமையாளோடு உடனாகிய ஒருவன் போகமார்த்த பூன்முலையாள் மதுரை மீனாட்சிய பத்தி பாடின பதியங்கள்ல எல்லாம் அன்னையும் வைத்துத்தான் பாடியிருக்கு. சாமியை மட்டும் வச்சு பாடல. இன்னைக்கும் எல்லா தலங்களுக்கு போனாலும் அங்கு இருக்கிற பள்ளியறைக்கு பக்கத்துல அந்த திருவம்பாவை பாடலும் திருப்பொன்னூசல் பாடலும் இருக்கும். இந்த ரெண்டு பாடலும் எதை குறிக்கிறது அப்படின்னா, சக்தியை வியந்து பாடியது உத்தரகோச மங்கையில சுவாமியும் அம்பாளும் இருந்து அனுகிரகம் பண்ணதைத்தான் அந்த பாடலாக எடுத்து நமக்கு மாணிக்க வாசகர் அருளி செய்து. அப்படி நமக்கு பெரிய புராணத்துல காரைக்கால் அம்மையாருடைய பெருமை 25வது நாயன்மாராக பேசப்படுறார். முதல்ல காரைக்கால் அம்மையார் எடுத்துப்போம். டாக்டர் நமக்கு ஒரு இன்னொரு 3 ப்ரோக்ராம் 3 நாள் 2 நாள் கூட கொடுத்தாருன்னா இசைஞானியாரை பற்றியும் மங்கையர்கரசியை பற்றியும் நம்ம சேர்ந்து பார்க்கலாம். இன்னைக்கு காரைக்கால் அம்மையார் தான் ஒரு பெரிய விஷயம். ஏதோ 1 மணி நேரத்துக்குள்ள அந்த அம்மாவுடைய பெருமை எல்லாம் எடுத்து அனுபவிச்சு எல்லாம் பண்ண முடியும்னு நினைச்சோம்னா அங்கே தோத்து போயிடுவோம். ஏன்னா பரமேஸ்வரனே சொல்றார், இவள் பெருமையை யாரும் அறியா, நானே அறியேன். ஏன்னா அன்பின் ஆழத்தை நான் அனுபவிக்கிறேனே தவிர அளந்து பார்த்ததில்லை. இந்த 63 நாயன்மார் சரித்திரத்தையும் எடுத்து பார்த்தா நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, பரமேஸ்வரன் ஆனந்தப்பட்டு இந்த அன்பின் அப்படியே அன்புல திளைச்சு போய் நிற்கிறார், திகைச்சு போய் நிற்கிறார். இப்படி என்ன மேல பக்தி பண்ண முடியுமா? அப்படி அந்த பக்தி பண்ண அடியாருடைய சரித்திரத்துல நாம படிச்சு என்ன பண்றோம் அப்படின்னா, இப்படியும் அடியார்கள் இருந்திருக்காளா? இன்னைக்கு தனக்காக வாழ்ற சுயநல வாழ்க்கையில இருக்கிற மனிதன் இந்த பெரிய புராணம் அப்படிங்கிற நூலை படிக்க படிக்க கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஆசாபாசங்கள்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுபட்டு நாம் யார், சுவாமி யார், நமக்கும் சுவாமிக்கும் என்ன உறவு, அந்த உறவுடைய விளைவு என்ன, ஆசாபாசங்கள்ட்ட இருந்து எவ்வளவு தூரம் விலகி இருக்கணும், எப்படி அடியார்களோட நம்ம கூடி இருக்கணும், பக்தியுடைய பாங்கு என்ன, பக்தி நெறி நமக்கு என்னத்தெல்லாம் சொல்லி தர்றது அப்படிங்கிறத சிந்திச்சு பார்த்தோம்னா நமக்கு ஒரு நாள் பத்தாது. ஒரு நாள் இரவு, ஒரு நாள் முடிச்சு எல்லாம் முடிச்சுட்டு ராத்திரி படுக்கிற போது இதெல்லாம் சிந்தித்து பார்த்தா ஆச்சரியமா இருக்கு. நம்ம எவ்வளவு சிறியவர்களாக இருக்கோம், நம்மளுடைய அறிவு எவ்வளவு சிறியதாக இருக்கு, நம்ம இன்னும் எவ்வளவு தூரம் போகணும் அப்படிங்கிறத இந்த அடியாருடைய சரித்திரத்தை பார்க்கிற போது தெரியுது. பங்குனி மாசம் சுவாதி நட்சத்திரத்துல சிவபெருமானுடைய திருவடியை அடைந்து திருஆலங்காடு அப்படிங்கிற க்ஷேத்திரத்துல சுவாமியுடைய நர்த்தனத்தை என்னைக்கும் கண்டு அனுபவிச்சு பாடிண்டு சுவாமியுடைய திருவடி நிழல்லையே என்னைக்கும் சாஸ்வதமாக இருக்கிற அம்பாள் ரூபத்தில் இருக்காள். நம்ம எல்லாம் நதிகளை எல்லாம் பெண்களாக கொண்டாடுறோம். ஒரு விருட்சத்தை எடுத்துட்டு அதை பெண்களாக கொண்டாடுறோம். இயற்கை எல்லாமே நமக்கு பெண்ணினமாகத்தான் இருக்கு. அப்படி ஒரு தேவதையாக ஒரு அம்பாள் ஸ்வரூபத்திலிருந்து அனுகிரகம் பண்றவளாக அவளை சுவாமி உயர்ந்த நிலையில வச்சு இந்த 63 நாயன்மார்கள்ல அவ ஒருத்தருக்கு தான் சீட்டே கொடுத்துருக்காரு. உட்காந்துக்கோ ஜம்முன்னு, எனக்கு அம்மா நீ, அதனால 63 மற்றவாள்லாம் கை கூப்பி நிக்கட்டும், நீ கையில தாளம் போட்டு நீ எப்படி பாடுறியோ அதுக்கு தகுந்தது போல நான் அப்படின்னு நம்ம சுவாமி எவ்வளவு கருணை பண்ணி அவளுக்கு அனுகிரகம் பண்ணி, அவளுடைய அனுகிரகம் உங்க எல்லாருக்கும் கிடைக்கணும், பக்தர்கள் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு அவர் அனுகிரகத்தினாலதான் இந்த காரைக்கால் அம்மையார் புராணத்தையே பெரிய புராணத்தையே சேக்கிழார் பெருமான் நமக்கு கொடுத்திருக்கார். இது பரமேஸ்வரனுடைய பரிபூர்ண அனுகிரகம். காரைக்கால் அப்படிங்கிற க்ஷேத்திரத்துல புனிதவதியார் அப்படின்னு பிறந்தவள்.
காரைக்கால் அவருடைய ஊர் அப்படிங்கிறதுனாலதான் புனிதவதின்னு பேருன்னு பேசினா கூட ஏதாவது அவளுடைய புனிதம் கெட்டு போயிடும். நம்மளுடைய வாக்குல இருந்து எப்பவும் தர்மத்துக்கு ஹேதுவான வார்த்தைகள் தான் வருதுன்னு சொல்ல முடியாது. வள்ளலார் பெருமான் சொல்றார் முருகன்ட்ட, நம்ம கந்தக்கோட்டை முருகன்ட்ட பிரார்த்தனை பண்றாரு, எனக்கு சீ தூ போ அப்படிங்கிற வாக்குல வந்துடும். நான் எவ்வளவோ தப்பு பண்ணிட்டேன் முருகா, நீ அனுகிரகம் பண்ணு, அந்த பாவங்கள்ல எல்லாம் நான் மாட்டிக்காம இருக்கணும். மனித பிறவி எடுத்து நான் இப்படிலாம் பேசிட்டேன். அப்படி வாக்குல கூட அந்த அம்மாவுடைய பேர் வரக்கூடாது, அவ ஊரை சொல்லி அந்த பேரை சொல்லலாம். ஊரை சொன்னா பேர். காரைக்கால் அம்மையாருங்கிற பேரு தனதத்தர் அப்படிங்கிற ஒரு பரம சிவனடியார், வணிக குலத்தை சேர்ந்தவர். பரம்பரையாக வியாபாரம் பண்ணி தனம் ஈட்டி அந்த தனத்தை சிவனடியார்கள் கைங்கரியத்துக்கும் சிவத்தொண்டுக்குமே கொடுக்கிற குலம். வணிக குலத்துக்குடைய பெருமையை தான் பெரிய புராணத்திலேயே சேக்கிழார் பெருமான் ஒரு இடத்துல சொல்றார், ஏக்கர் கணக்கா நிலத்தை வச்சு விவசாயம் பண்ண அந்த தர்மத்துல இருக்கிற அடியார்களை விட கொஞ்சம் கூட குறைஞ்சவா இல்ல வணிகர்கள். எப்படி அப்படின்னா, அவ ஏக்கர் கணக்கா லேண்டு வச்சிருக்கா, நெல்லை அறுத்து அரிசி ஆக்கி குடவுன்ல வச்சிருவா. இதையெல்லாம் சேமித்து வைத்து பஞ்சகாலம் வரைக்கும் சேமித்து வைத்து அதையெல்லாம் தர்ம நியாயமான விலையில மார்க்கெட்ல கொண்டு போய் விற்கிற தர்மத்தை செய்யறவா வணிகர் அப்படின்னு சொல்றார். ஒருத்தர் அதை பயிர் பண்ணிடுறார், அது ஒழுங்கா எல்லா உயிர்களுக்கும் போய் சேர்ற தர்மத்துல, எந்த காலத்துல போய் சேர்ற தர்மம். பொருள் நிறைய விளைஞ்சிருச்சுன்னா அதை சேமிச்சு வைக்கணும். பொருள் அறுதியா கிடைக்கிற நேரத்துல அது எல்லாருக்கும் போய் சேர்ற மாதிரி தர்மத்தை செய்கிறவா வணிகர்கள். இது ஏதோ புதுசா சொன்ன ஃபார்முலா இல்லை, இவை எல்லாமே பெரிய புராணத்துல சேக்கிழார் பெருமான் குறிப்பிட்டு. அப்படி இந்த குலத்துடைய பெருமை வளரத்துக்காக அவ பண்ண தபசின் பயனாக புனிதவதியாராக வந்து இருந்தார். இந்த குலத்துடைய பெருமையை சொல்றார், பனி அணிவார் கடலுக்கு அடிமை பழகி வரும் பாங்கு பெற. சர்பத்தையே தம் மேல ஆபரணமாக சூடின சிவபெருமானுடைய திருவடிக்கு பக்தி பண்ற குடும்பம். சிவனடியார்களுடைய குடும்பத்துடைய அவளுடைய அந்த தர்மத்தை பத்தி சொல்றார். சிவபெருமானுடைய திருவடிக்கே தொண்டு செய்கிற குடும்பம். ரிஷபத்து மேல வர்ற சுவாமி பேர்ல மல்கு பெரும் பாராட்டின் வளர்கின்றார் விடையவர் பார். பெரிய புராணத்துல எல்லா பாடலையும் சொல்ல முடியாது. மொத்தம் 66 பாடல் காரைக்கால் அம்மையாரை பத்தி சிறப்பாக சேக்கிழார் பெருமான் பாடியிருக்கார். ஆனா அந்த பாடல்ல எந்தெந்த வாக்கியங்கள்லாம் ரொம்ப சிறப்பா இருக்கோ அந்த வாக்கியத்தை மட்டும் எடுத்துட்டு பார்க்க. ரிஷபத்துல வர்ற எம்பெருமானுடைய திருவடிக்கு பக்தி பண்ணி அதுல கொஞ்சம் கூட குறையாதவர். அந்த குலத்துல பிறந்து வளர்ந்ததுனால தர்மத்தின் வழியில் குழந்தை வளர்க்கப்படுறான். புனிதவதியாக அவதாரம் பண்ணவர். இந்த குலத்து தர்மத்துப்படி குல தர்மத்துப்படி வளரும் குழந்தைகள் அடுத்த ஜெனரேஷன் வழி வழியா வர்ற அந்த குல தர்மத்தை அலங்கரிக்க வந்த அணிகலன்கள். அப்படிங்கிற நம்ம எதை அணிகலன்னு வச்சிருக்கோம், ஜிஆர்டில போய் வாங்கிட்டு வர்ற நகையத்தான் அணிகலன்னு வச்சிருக்கோம். அதை போட்டுக்கிற அம்மா தர்மத்துப்படி நடக்கிறதுனால அவதான் அந்த குலத்துக்கே அணிகலன்கிறது தெரியல. அந்த அம்மாவும் அந்த நிலைமையை மறந்துட்டு ஜிஆர்டில போய் கியூல நிற்கிறா. என்ன காரணம் அப்படின்னா, எல்லாம் அந்த லௌகீகமான எண்ணம். இந்த நகையை அணியற அந்த அம்மா இருக்காங்களே, அவங்க எப்பேற்பட்ட தர்மத்துல இருக்கிற அவங்கெல்லாம் அணிகலன். அதனாலதான் இப்ப வர்ற போது இந்த கடை வாசல்ல இருந்து நம்மளை கைகூப்பி வணங்குறான், வாங்க வாங்க வாங்க. வியாபாரம் ஆகுதுன்னு மட்டும் இல்லை, இந்த
சொர்ணம் வாங்குறதுக்கு உள்ள தகுதியும் அதுக்கு உள்ள அந்த தர்மத்துப்படி நடக்கிறவால தான் அது வாங்க முடியும். அதனால நம்மள எல்லாரும் வர்ற போது கஸ்டமரை வாங்கோ வாங்கோ வாங்கோன்னு கைகூப் பிறையணிந்த சிவபெருமானுடைய திருவார்த்தைகளை பொருந்த வருவனவாக பயின்றார். சின்ன குழந்தைக்கு சின்ன வயசுலயே சிவபக்தாளுடைய கதை, பெரிய சிவலீலைகள்ல இருந்து கதை, இதெல்லாம் தாயார் தந்தையார் குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கணும். குடும்பம்னா அப்படின்னா இருக்கணும். சீரியல் பார்க்கறதையும் கிரிக்கெட் மேட்ச் பார்க்கறதையும் மொபைல் பார்க்கறதையும் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுத்தா அந்த குழந்தைகள் எந்த வழியில போகும், எதை கடைபிடிக்கும்னு தெரியாது. இன்னைக்கு முக்கியமான விஷயம், இன்னைக்கு நம்மளுடைய தலைமுறைக்கு முதல்ல தேவை எது அப்படின்னா, மற்ற மதத்தவர்கள் எல்லாரும் விழித்து கொண்டு அந்த மதம் வளர்றதுக்கும் அந்த மதத்துக்காக ரொம்ப பிரயத்தனப்படுறா. நம்ம மதத்துல இருக்கிற குழந்தைகள் அது பேர்ல அவ்வளவு சாக்கியமான பிரியம் இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் நம்ம குடும்பத்துல இருக்கிற சூழ்நிலை. எப்படி இருக்கணும் குடும்பம் அப்படின்னா, குடும்பமே கோயிலாக இருக்கணும், வீடே பூஜை அறையாக இருக்கணும். அத்தனை இன்னைக்கு இருக்க வேண்டிய சூழ்நிலை, இப்ப நம்ம நடந்துக்க வேண்டிய சூழ்நிலை என்ன? எல்லோரும் எப்படி இருக்கணும் அப்படின்னா 24 மணி நேரம் பக்தி பண்ணி தான் இருக்கணுங்கிற நிலைமைக்கு வந்தாத்தான் அந்த குழந்தைகள்லாம் அதை பார்த்து நம்மளும் கொஞ்சமாவது அந்த நிலைக்கு வரணும்னு வரும். நம்மளே திருநீர் இட்டுக்காம இருந்தா எப்படி என் பையன் போய் திருநீர் இட்டுப்பான்? நம்மளே குங்குமம் வச்சுக்காம இருந்தா நம்ம குழந்தை எப்படி குங்குமம் வச்சுக்கும்? இன்னைக்கு இன்றியமையாத விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம தர்மத்தை விடாமல் கடைபிடிக்கிறது. அப்படி வளர்ந்த குழந்தை வெளியிலேயே வந்து வரக்கூடாத பருவம் எழுதினார் அப்படின்னு சொல்ல. அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு திருமண பருவத்துக்கு வந்துட்டார். அன்னைக்கு தர்மம் எப்படி இருக்கு அப்படின்னா, இந்த வீட்டுல இந்த குழந்தை இருக்கான்னு எங்களுக்கு தெரியலையே. எங்க அக்ரகாரத்துல எல்லாம் சொல்லுவாங்க, இந்த வீட்டுல ஒரு குழந்தை இருக்கா, இந்த வீட்டுல ஒரு பொன் குழந்தை இருக்கா. ஏன்னா அந்த வீட்டுக்கு வர்றவங்களை யாராவது பொண்ணு கேட்டு வந்தா அதோ பேர்ல இருக்கு, அந்த ஊர்ல இருக்க சொல்லுவாங்க, அந்த வீட்டுல இப்படி ஒரு குழந்தை இருக்கிறதே தெரியாது. அப்படி வெளியில வராம வளர்த்த குழந்தைகள் பேர்பட்ட ஒரு மாண்போட சீலத்தோட ஒழுக்கத்தோட இருந்து நல்லவென உறுப்பு நூலவர் உரைக்கும் நலம் நிரம்பி மல்கு பெரு வனப்பு மீக்குற வரும் ஆட்சியினால் இல்லிகவா பருவத்தில் இவர்கள் மரபினு கேட்கும் தொல் குலத்து வணிகர் மகட் பேசுதற்கு தொடங்குவார். வீட்டை விட்டே வெளியில வராத பொண்ணு எங்க வீட்டுக்கு வரணும்னு பெண் கேட்டு வந்தா. தெருவிலே அந்த குழந்தைய பார்க்க முடியாது, அந்த குழந்தை தான் எங்க வீட்டுக்கு வரும். காரைக்கால்ல ஒரு பெரிய தனவந்தர், எல்லா செல்வமும் உடையவர், ஒழுக்கத்தோட ஒரு பெண்ணை வளர்த்து வரார். அவளும் சிவபக்தியோட இருக்கா, எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கு அவளுக்கு. அவ நம்ம வீட்டுக்கு மகாலட்சுமியா வரணும்னு அத்தனை பேர் வர. நாகப்பட்டினத்துல இருந்து நிதிபதி அப்படின்னு ஒரு தனவந்தர், அவருடைய புள்ள பரமதத்தன்னு அவனுக்கு பொன் பேசுறதுக்காக வந்து நாகப்பட்டினத்துல இருந்து குலத்துல யாரு பொண்ணு கேட்டு வருவா அப்படின்னா லெட்டர் போட்டெல்லாம் அனுப்ப மாட்டா. ஒரு குலத்துல இருக்கிற ஒரு பெரியவர் வருவார் வீட்டுக்கு, மதிக்கத்தக்கவர் வருவார். வந்தா கைகூப்பி வணங்கி நமஸ்காரம், வாங்க உள்ள வாங்க உட்காருங்க அப்படின்னு கைகூப்பி வணங்குற அளவுக்கு மரியாதை உடையவர் வந்துதான் அந்த பெண் கேட்பார். அப்படி காரைக்கால் வரைக்கும் வந்து இந்த வீட்டுல இந்த பெண் இருக்காங்கிறத, இந்த தனதத்தருடைய வீட்டுல இந்த பெண் இருக்காங்கிறத தெரிஞ்சுட்டு உங்க வீட்டு பெண் இந்த நிதிபதி அப்படிங்கிறவருடைய மருமகளாக இந்த பரமதத்தனுக்கு மனைவியாக திருமணம் செய்து கொடுக்கணும்னு கேட்டு வர, நீ பயந்த பைந்தொடியை நிதிபதி மைந்தன் பரமதத்தனுக்கு முண்டை மரபினேற்கும் முறைமை மனம் புரி. இப்படி இந்த பெரியவர் வந்து கூப்பிடுறார், இந்த மாதிரி பெண் கேட்டு வர. அப்போ அதை ஒத்துண்டாராம். அவளுடைய
இந்த குலத்துல அவளுடைய பெருமை எல்லாம் தெரிஞ்சுட்டு இந்த குலத்து பெருமைக்கு இணையான தனத்திலையும் குலத்திலையும் ஒழுக்கத்திலையும் சமமாக இருக்கிற குடும்பம் பேசி வச்சு நிச்சயமாயி அந்த நிதிபதியோட குடும்பத்தினர் அத்தனை பேரும் அந்த திருமணத்துக்கு அங்கிருந்து வந்து ஒரு நல்ல நாள்ல அற்புதமாக காரைக்கால் அம்மையாருக்கும் பரமதத்தனுக்கும் திருமணம் நடந்து ஏறியது அப்படின்னு ஒரு 4 பாடல்ல அழகா சொல்ற. தளிரடி மென் நகை மயிலை தாதவிழ்த்தார் காளைக்கு களிமகிழ் சுற்றம் போற்ற கல்யாணம் செய்தார்கள். மயில் போன்றவள் அவன் காளை போன்றவன் அப்படின்னு சொல்ற போதே மயில் போன்ற பெண்மயில் போன்றவள் அவள் ஆண்மயில் போன்றவன் சொல்லல. இல்ல இவ ஒரு பசு போன்றவன் அவன் காளை போன்றவன் சொல்லல. சொல்ற போதே ஒரு அடையாளம் சொல்லிட்டார். இது வேறு இனம் அது வேறு இனம் அப்படின்னு சொல்லிட்டார். மயில் போன்றவளை காளை போன்றவன் கல்யாணம் பண்ணிட்டான். அற்புதமான இனிமையான மன வாழ்க்கை. அதுல என்ன அப்படின்னா சிறப்பு என்ன அப்படி, இவர் மாப்பிள்ளை நம்ம ஊருக்கு பொன் கேட்டு வந்து கல்யாணம் ஆயிடுத்து. இவர் அவர் ஊருக்கே போக வேண்டாம்னு ஒரு வீடு பெரிய பங்களா கட்டி கொடுத்து வசதிகள்லாம் பண்ணி கொடுத்து பிஸ்னஸுக்கு எல்லாம் பண்ணி கொடுத்து அவருக்கு தனியா ஒரு இடம் எல்லாம் பண்ணி பிஸ்னஸ் எல்லாம் பண்ணி கொடுத்து அவளை தனியா வச்சிருக்கார் தனதத்தன். பரமதத்தனும் மனைவியான புனிதவதியாரும் ஒரு தனி மாளிகையில இருந்து இனிமையா கொடுத்துறம் பண்ண. இந்த நேரம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத அற்புதமா சொல்றார். குலத்து தர்மத்துப்படி குடும்பத்தை நடத்தினாலும் சிவனடியார்களுக்கெல்லாம் அன்னம் பாலிக்கணும்னு எண்ணம் பூர்த்தியா இருக்கு. திருநீரிட்டு ருத்ராட்சம் அணிந்து வரும் அடியார்கள் எல்லாம் வேறு இல்லை, சிவபெருமான் வேறு இல்லை அப்படின்னு நினைக்கிற மனப்பான். அவ 2 பேரும் வேறு இல்லை. ருத்ராட்சம் அணிந்து திருநீர் அணிந்து சிவசிவன வாக்குல சிவநாமத்தை கொண்டு வரும் பக்தர்கள் எல்லாரும் சிவபெருமான். அப்படி ஆங்கவன் தன் இல்வாழ்க்கை அருந்துணையாய் அமர்கின்ற பூங்குழலார் அவர்தாம் பொறுவிடையார் திருவடிகீழ் ஓங்கிய அன்புரு காதல் ஒழிவின்றி மிக பெருக நினைந்தார். சிவபெருமானுக்கு தொண்டு செய்யணும். எந்த நிலையில இருந்தாலும் சிவபெருமானுக்கு தொண்டு செய்யணும். கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி தகப்பனார் வீட்டில் இருக்கிற போது அது விதமான ஒரு தொண்டு. கல்யாணம் பண்ணி அங்க போயாச்சுன்னா அங்க சில உரிமைகள் உண்டு. இந்த தர்மம் என்ன தர்மம் அப்படின்னா, இல்லறத்துல புருஷனுக்கு சமைச்சு கொடுத்து அவனுடைய விருப்பத்துப்படி இருக்கிற அந்த வாழ்க்கை. அப்புறம் என்ன அப்படின்னா அவளுக்குன்னு ஒரு சுய தர்மம் உண்டு. தான தர்மங்கள்ல ஈடுபட்டு புண்ணிய காரியங்கள்ல ஈடுபட்டு எவ்வளவு செல்வம் வந்தாலும் அதுல ஒரு பாகத்தை எடுத்து சிவனடியார்களுக்கு அன்னம் பாலிக்கிறதுக்கு கொடுக்கிறது அப்படிங்கிறது ஒரு தர்மம். நம்பர் அடியார் அணைந்தால் நல்ல திரு அமுது அளித்தும். மயிலாப்பூர்ல ஒரு சாம்பல்ல இருந்து எரிந்த சாம்பல்ல இருந்து அங்கம்பூம்பாவை அப்படி திருஞான சம்பந்தர் தேவாரம் பாட அப்படி எழுந்தாள் அப்படின்னு பெரிய புராணத்துல குறிப்பு. என்ன சொல்லி எழுப்பினார் அப்படின்னா, மண்ணில் பிறந்தார் பெரும் பயன் மதிசூடும் அன்னலார்தம் அடியவர்க்கு அமுது செய்வித்தல் கண்ணினார் அவர்தம் நல் விழா பொலிவு கண்டு ஆறுதல் உண்மையாமெனில் உலகவர் முன் வருக என உரைத்தார். மண்ணில் பிறந்தவர்கள், இந்த பூமியில பிறந்தவாளுக்கு 2 பாக்கியம் உண்டு. அதுல ஒரு பாக்கியம் என்ன, அடியார்கள் எல்லாம் கூப்பிட்டு அவளுக்கெல்லாம் மாகேஸ்வர பூஜை. பசின்னு வந்து நிற்கிற சிவனடியார்களுடைய பசியை போக்குறது. இன்னொன்னு 2வது, இது ஒரு பெரிய பாக்கியம். இது கிடைக்காது, பெரும் பயன். அப்படின்னா உனக்கு கிடைச்ச பயன், இதை பண்ணேன்னா சிவலோகம் சித்திக்குமே அப்படின்னு.
உன்னால முடிஞ்ச அளவுக்கு அந்த தர்மத்தை பண்ணு. படித்தவனுக்கு பசிச்சவனுக்கு ஒரு தயிர் சாத பொட்டலம் கூட வாங்கி கொடுக்கலாம், அது கூட தர்மம். அதுக்காக பஞ்சபட்ச பிரமாணம் போடணும்னு இல்லை. ஏன்னா உனக்கு வசதி அவ்வளவுதான் இருந்ததுன்னா 2 இட்லி வாங்கி கொடுத்து அவனுடைய பசியை போ. அப்புறம் 2வது என்ன அப்படின்னா, கண்ணினால் அவர் நல் விழா பொலிவு கண்டு ஆறுதல். 10 நாள் உற்சவம் நடக்கிறது, நம்ம ஊர்ல உற்சவம் நடக்கிறது, நம்ம உட்காந்துட்டு டிவியில சீரியல் பார்த்துட்டு இருக்கக்கூடாது, மகா பாபம். தேர் உற்சவம், ரிஷப வாகனம், மயில் வாகனத்துல சுவாமி வரார். அப்படி வர்றபோது வீட்டை பூட்டிக்கிட்டு வாசல கதவை சாத்திக்கிட்டு லைட்டை ஆஃப் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டோம்னா அந்த பாபம் தீர்க்கவே முடியாது. மனிதனாக பிறந்த பிறவியே எப்பேற்பட்ட பாக்கியம். அந்த பாக்கியத்துல சிவகைங்கரியம் பண்ணி சிவ புண்ணியத்தை பெற்று மறுபடியும் இங்கு வராம இருக்கிறதுக்கு பார்க்கணும். அவருடைய திருவிழா 10 நாள் நடக்குதுன்னா அதை கண்ணால பார்க்கறதுங்கிறது ஒரு பெரிய. இது 2ம் உண்மையானா இந்த அஸ்திக்குள்ள இருக்கிற பெண்ணு வெளியில வான்னு சொல்ல, மட்டிட்ட புண்ணையங்கானல் அந்த பதிகத்தை பாட, அந்த அஸ்தியிலிருந்து அந்த உருவமாக அன்னைக்கு 16 வயசுக்கு எப்படி இருந்தாலும் அது போல அந்த எலும்பு அப்படியே உருவமாகி வெளியில. இந்த மாகேஸ்வர பூஜைக்கு தான் எப்பேற்பட்ட ஒரு மகிமை. இங்கேயும் சுவாமி ஒரு நாடகத்தை நடத்தினார். இவரோ பரமதத்தர் கடையில உட்கார்ந்து இருக்கிற போது ஒருத்தர் அங்கிருந்து வந்தார். எங்கேயுமே கிடைக்காத மாம்பழம் 2 இருந்தாங்கோ, உங்களுக்கு கொடுக்குறேன். பெரிய வசதியில குறைவில்லாதவர், அதனால கிஃப்ட் கொண்டு வந்து கொடுப்பாரு. அது மாதிரி 2 மாம்பழம். அதை ஒரு வேலையாள்கிட்ட கொடுத்து, பார்க்கவே ரொம்ப ஜோரா இருக்கு, சாப்பிட்டா நன்னா இருக்கும், வீட்டில் கொண்டு போய் கொடுன்னு. இவர் கொண்டு போய் வீட்டில் கொண்டு போய் கொடுத்த உடனே இந்த அம்மா புனிதவதியார் வாங்கி கணவருக்கு வந்த நேரத்தில் சாப்பாட்டு நேரத்தில் போடணும்னு சொல்லி உள்ள எடுத்து வச்ச நேரம் வாசல்ல வந்து நிற்கிறார் பவதி பிக்ஷாந்தேகி. வெளியில வந்து பார்த்தா திருநீரும் கண்டிகையும் சூடி ருத்ராட்சமும் போட்டுண்டு சிவாய நம சிவாய நம. சிவதர்மம் இது. ரொம்ப நாள் ஆச்சு சாப்பிட்டு, உங்கள் கையால ஏதாவது அன்னம் போட்டா அந்த பசி ஆறும்னு ஒரு சிவனடியார் வந்து நிற்க பெரிய பாக்கியம், அகோபாக்கியம். மண்ணில் பிறந்தார் பெரும் பயன் மதிசூடும் அன்னலார்தம் நமக்கு அமுது செய்வித்த. அப்படி ஒரு பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு. பண அரவம் புனைந்தருளும் பரமனார் திருத்தொண்டர் உணவின் மிகு வேட்கையினால் ஒருவர் மனை புகுந்தார். பசியோட வந்தார் அப்படிங்கிறத அழகா சொல்றார். இவ ஒரு பெரிய சங்கல்பம் எடுத்துட்டு இருக்கா இல்லையா, ஆரம்பத்துல இருந்து. பிறப்பே இல்லாதவர், முடிவே இல்லாத பெருமான், தந்தையுமிலி தாயுமிலி தந்தையுமிலி தான் தனியன் காணேடின்னு அப்படி பெருமையுடைய சிவபெருமான் அம்மான்னு கூப்பிட போறார். அவளுடைய மனசு எப்பேற்பட்டதா இருக்கு. மிருது சபாகிய நவநீதன்னு சொல்லுவா அபங்கத்துல. ஒருத்தருடைய அடியாருடைய மனசு எப்படி இருக்கும் அப்படின்னா வெண்ணெய் மாதிரி இருக்கு. நவநீதம்னா வெண்ணெய். மிருதுவா அப்படி இருந்தால்தான் அந்த இறை நிலையை அடைய முடியும். பசித்து ஒருத்தர் வந்தா உடனே கூப்பிட்டு கால் அலம்பி அவருக்கு ஒரு சிவனடியாருக்கு என்ன ஆராதனை பண்ணனதோ அதெல்லாம் பண்ணி அர்க்கிய பாத்திய தீர்த்தங்கள்லாம் கொடுத்து அவருக்கு ஆசனம் கொடுத்து அவரை அமரச் செய்து அவருக்கு பாத பூஜை பண்ணி கொஞ்ச நேரம் இருந்தோம் ஆகாரத்தை ரெடி பண்ணு. பசியோட வந்தவருக்கு மத்தியானம் வரைக்கும் பொறுங்கோன்னு சொல்லக்கூடாது. சாதம் அடிச்சு வச்சிருக்கா மகா நைவேத்தியம். நம்ம வீட்டுல பண்ணி சாப்பிடுறது அப்படிங்கிறதே இல்லாம போயிடுதுன்னு. இது ஸ்விக்கி சொமேட்டோ தான் ஆயிடுதுன்னு. ஏன் நம்ம வீட்டுல பண்ணணும்? வீட்டுல பண்ண சாப்பாடை சாப்பிட்டா நம்மளுடைய மனோபாவம் எப்படி இருக்கும்? நம்ம அம்மா நம்ம வீட்டுல இருக்கிற இல்லத்தரசி நமக்கு பிரீதியாக பகவானுக்கு நிவேதனம் பண்றதுக்காக நம்ம பசியை போக்குறா. ஆனா அவளுடைய எய்ம் எப்படி இருக்குன்னா முதல்ல சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணி உங்களுக்கு சாப்பாடு. அப்படி சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு சாப்பாடுன்னா
அது நிவேதனமானதுக்கு அப்புறம் பிரசாதம் ஆயிடும். அதை சாப்பிட்ட பாவம் எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த அம்மாவுடைய பாவம் மாதிரி கடையில வாங்குற சாப்பாட்டுடைய பாவம் இருக்குமா? பண்றது யாருன்னு தெரியுமா? இந்த அம்மா எப்படி பண்றா? பகவான் நாமாவை சொல்லி பண்றா. அவ குலதெய்வத்தை நினைச்சு செய்யறா. அந்த வீட்டுல இருக்கிற பித்ருக்களுடைய பேரை சொல்லி செய்யறா. சமைக்கிறதுக்கு ஒரு பாங்கு உண்டு, ஒவ்வொரு குலத்துக்கும் ஒவ்வொரு பாங்கு. அடுப்புல ஒலையில அரிசி போடுறது கூட பகவான் நாமாவை சொல்லி குலதெய்வத்தை நினைச்சு போடணும்னு இருக்கு. அப்படி பண்ற சமையலுங்கிறது என்ன சாதாரணமான விஷயமா? அது ஒரு பூஜை. ஆண்களுக்கு தான் சிவ பூஜை பண்றதுக்கு உரிமை இருக்கு, பெண்களுக்கு உண்டான எல்லாரும் போர்க்கொடி போட்டு நிற்கிறாள். நீங்க சமைச்சு பரமேஸ்வரனுக்கு சாப்பாடு போடுறது, இதை விட யார் செய்ய முடியும்? நீங்க தீட்சையை எடுத்துட்டு சிவ பூஜை பண்ணணுங்கிறது இல்ல. நீங்க இல்லத்தரசியாக சமயக்கட்டுல அந்த சமைக்கிற போது இறைவனுடைய நாமத்தை சொல்லி இறை சிந்தனையோடு சமைக்கிற உணவு என்னவாருது அப்படின்னா அது பரமேஸ்வரனுக்கு நிவேதனம் ஆயிடுது. அதை விட பெரிய சேவை என்ன வேணும்? உங்களுடைய சேவையும் உங்களுடைய அந்த தொண்டும் ஆண்களுடைய சேவைக்கு ஒரு இம்மி கூட கம்மி கிடையாது, அதை விட ஜாஸ்தி. அப்படி பெருமை வாய்ந்த சமையல் இந்த உள்ள அந்த உக்ரான அறையில சமைக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய தர்மம். அது ஒரு குடும்ப சக்கரத்தை சுழற்றி வைக்கிறது. குடும்பத்தை தர்ம நெறியில இருந்து அந்த தர்மத்தை நிற்காம நடத்துறது எது அப்படின்னா இந்த சமயக்கட்டில் நீங்க பண்ற சமையல், அந்த சாப்பாடு. அப்படி அந்த அம்மா அந்த தர்மத்தோட இருந்த இன்னும் காய்கறியெல்லாம் வாங்கி சமைக்கல, சாதம் மட்டும் வடிச்சிருக்கா. உடனே தோணித்து இவர் பசியோட இருக்கார், இவருக்கு முதல்ல அன்னம்பாலை பரிகலம் தட்டுன்னு சொல்லப்படாது, அதுக்கு என்ன சொல்ல பரிகலம் இலை போட்டு அவரை உட்கார சாதம் போட்டா, ஏதோ பருப்பு இருந்தது அதை போட்டா. தொட்டுக்கிறதுக்கு என்ன வேணும்னா 2 மாம்பழம் வந்திருக்கு, அதுல ஒரு மாம்பழம் இலையில பருப்பு சாதம் மாம்பழம். அந்த வயசானவர் ரொம்ப ஜோரா சாப்பிட்டார். வந்தது யாருன்னா சாட்சாத் பரமேஸ்வரன் தான் வந்து. இன்னைக்கும் மாங்கனி திருவிழா காரைக்கால்ல வைகாசி மாசம் நல்லா எல்லா விதமான மாம்பழமும் வந்து ஜோரா மார்க்கெட்ல இருக்கிற போது நடக்கிற திருவிழா. சீசனல் ஃப்ரூட் இல்லையா, எல்லா காலத்திலையும் இருக்காது. அப்படி இறப்பாலாம். இந்த டிவியில தான் பார்த்துருக்கோம், இன்னும் நேராக போய் பார்க்கறதுக்கு உள்ள பாக்கியம் கிடைக்கல. அப்படி தெருவில் அப்படி மாம்பழத்தை அப்படி இறப்பாள். இன்னைக்கு வந்து அவர் சாப்பிட்டார், பசியாறினார். அந்த அம்மா நமஸ்காரம் பண்ணா, விடை பற்றி கிளம்பு. கொஞ்ச நேரத்துல மத்தியான நேரம் ஆச்சு, கடைய மதிய உணவு நேரத்துக்கு வந்துட்டார் கணவன். அவர் கைகாலெல்லாம் அலம்பிட்டு உணவு எடுத்துக்கிற நேரம் எல்லாம் சமைச்சு வச்சிருக்கார். சாப்பிட்டுட்டே இருக்கிறவர் கேட்டால் மத்தியானம் 2 பழம் மாம்பழம் கொடுத்து விட்டேனே, அதுல ஒரு பழம் ஒரு பழம் இருக்கு, அதை கொண்டு வந்து போட்டா சாப்பிட்டேன். 2 பழம்ல கொடுத்துருக்கேன், இந்த பழம் 100 பழமும் இது போல இனிப்பா இருக்கும், அந்த பழத்தை கொண்டு வான்னு சொல்ல. 200 பழம் எங்க இருக்கு? நான் ஒரு சிவனடியார் வந்தார், அவருக்கு சாப்பாடு போட்டேன்னு அந்த அம்மா சொல்லல. இணையதொரு பழம் இன்னும் உளது அதனை இடுக அப்படின்னு சொன்னார். இவ என்ன பண்ணா அப்படின்னா, கணவருக்கு இன்னொரு பழம் வேணும், அது அவர் கொடுத்து விட்ட பழம், அது சிவனடியார் சாப்பிட்டார். நேர உள்ள போனா, நினைந்துற்ற விடத்து உதவும் விடையவர் தாள் நினைத்தாள். ஆபத்காலத்துல யாரு வந்து தோன்றா துணையாக இருந்து உதவுவாரோ அப்படியாப்பட்ட சிவபெருமானுடைய திருவடி தாமரைகளை நினைத்தார். அப்போ கைமருந்து வந்திருந்தது அதிமதுர கனி ஒன்று. கையில வந்து பொத்துன்னு முன்னாடி வந்து விழுந்தது. அதை எடுத்துன்னு போய்
தன் கணவருடைய இலையில போட்டார். இந்த மாம்பழம் சாப்பிடுற போதே, இந்த பங்கனப்பள்ளி சாப்பிட்டுட்டே இருக்கிற போது இன்னொரு ஒரு பழம் வரும், சிந்தூரம், ஜவ்வாது. இப்படி வரப்போறது சீசன், அதுக்காக காத்துன்னு இருக்கோம். இப்போ அடுத்தாப்புல இப்ப எல்லாம் மாவடு சீசன் தான். மாம்பழம் வரப்போறது இன்னும் ஒரு 2 மாசத்துல. அதுக்கப்புறம் இந்த கடைசியில ஒண்ணு வரும், அதுக்கு பேர் ஒண்ணு உண்டு, அது உருண்டையா இருக்கும். அந்த பழம் இப்போ இதுல எல்லாம் சாப்பிட்டுட்டே இருக்கிறபோது நமக்கே அந்த சீசன்ல தெரிஞ்சிடும், இந்த பல்புடைய டேஸ்ட் இப்படி இருக்கிறதுனால இது இந்த பழம் தான் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். அப்படி அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, முதல்ல ஒரு பழத்தை முள்ளா சாப்பிட்டுட்டு கொட்டை வரைக்கும் சாப்பிட்டுட்டு வச்சிருக்காரு. 2வது பழத்தை சுவைக்கிற போது அவருக்கு இனம் புரியாத ஒரு ஆனந்தம் ஏற்பட்டு, உற்ற சுவை அமுதினும் மேற்படவுளதாகிட இதுதான் முற்றருமாங்கனி என்று மூவுலகில் பெறற்கரிதல் பெற்றது வேறெங்கு. 2ம் ஒரே ஜாதி தான் கொடுத்து விட்டேன். ஆனா ஒண்ணு முதல்ல சாப்பிட்டது சாதாரண பழம், இதுவோ இது மூவுலகத்திலையும் இல்லாத சுவையை கொடுக்கிறது. இதை கொடுத்தவர் அவர்னா. பெற்றது ஏரங்கு, இது எங்க இருந்து வாங்கின, எப்படி வந்தது? புருஷன் கேட்கிற போது பொய் சொல்லப்படாது இல்லையா, அதை சொல்றார் அந்த தர்மத்தை. அருளுடையார் அளித்தருளும் செவ்விய பேர் அருள் விளம்பும் திறமன்று. தனக்கு அருளுடைய இறைவன் தந்தான் அக்கனியை அப்படின்னு கணவனுக்கு முன்னாடி சொல்றது தவறு. தான் எப்பேர் பெற்ற பேரு பெற்றிருந்தாலும், எனக்கு இவ்வளவு மந்திரங்கள் தெரியும், இவ்வளவு உபதேசம் ஆயிருக்கு, இவ்வளவு நாள் ஒரு நாளைக்கு ஜபம் பண்றேன் அப்படின்னு தாலி கட்டின கணவன்கிட்ட போய் சொல்லப்படாது. ஏன்னா அந்த கணவனுடைய ஸ்தானமானது என்னைக்கும் பெருசு. அருளினால கிடைச்ச அந்த பேரருள், அந்த பேரருள் உனக்கு துணையாக இருக்கும். எதுக்கு அப்படின்னா, உன் இல்லற தர்மத்துக்கு அது துணையா இருக்கு. அதை நீ எந்த நேரத்திலையும் காட்டி உன்னைய பெருசா காட்டிக்கிறதுக்காக உள்ள விஷயம். இறைவன் மேல இருக்கிற பக்தி, அந்த பக்தியின் விளைவே தெரியாத வயதுல இருக்கிற ஒரு பெண்மணி அவளுடைய பக்திக்கு மெச்சி கற்பு நெறிக்கும் சிவபக்திக்கும் மகிழ்ந்து சிவபெருமான் கொடுத்த அந்த மாங்கனிய சிவபெருமான் தான் கொடுத்தான் அப்படிங்கிறதுக்கு சொல்றதுக்கு கூடாது. கைவருகர் புடை நெறியால் கணவன் முறை காவாமை மெய்வழியன். கணவன்கிட்ட பொய் சொல்றது தவறு, உண்மையை சொல்றது. செய்தபடி சொல்லுவதே கடன் என்னும் சீலத்தார் மைதழையும் கண்டர் சேவடி மனத்துற வாங்கி. நீலகண்ட பெருமானுடைய சிவபெருமானுடைய திருவடியை நினைச்சு என்ன நடந்ததோ அதை சொல்லணும். எய்தவரும் கனியளித்தார் யார் என்று கணவனுக்கு மொய்தருள் பூங்குழல் மடவார் புகுந்தபடி தன்னை மொழிந்தார். 2 பழம் கொடுத்தேன், அதுல ஒரு பழம் சிவனடியாருக்கு பரிமாறப்பட்டது, ஒரு பழம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டது. இன்னொரு பழம் வேணும்னு நீங்க கேட்க சொன்னேன், என்கிட்ட கேட்டேன், நான் பரமேஸ்வரன் கேட்டேன், அவர் கொடுத்தார். ஈசனருள் என கேட்ட இல் இறைவன் அது தெளியான். அவனுக்கு தூக்கி வாரி போட்டு. சாமியை தரிசனம் பண்ண போறோம், கோவில்ல இருக்கார், நம்ம வீட்டுல சித்திர ரூபமாக இருக்கார், ஏதோ சிவலிங்க திருமணி ரூபமாக இருக்கார், நம்ம பூஜை பண்றோம், நைவேத்தியம் பண்றோம், நம்ம பிரார்த்தனை எல்லாம் பண்ணிக்கிறோம், சுவாமி நிறைவேற்றி வைக்கிறார். இதுதானே சுவாமிக்கும் பக்தனுக்கும் இருக்கிற ஒரு தொடர்பு. இந்த எல்லையை மீறி ஒரு அதிசயம் நடக்கிறது. மாம்பழம் வேணும்னு கை நீட்டினா கையில மாம்பழம் வந்து விழறது, அப்படிங்கிறதுலாம் சாதாரண மானுடத்து இயல்பு இல்லையே. மற்றதுதான் தேசுடைய சிறு சிவபெருமான் திருவருளில் இன்னமும் ஒரு ஆசில் கனி அவன் அருளால் அழைப்பார். பொய் சொல்லாம சொல்லு. அதே சுவாமி கொடுத்தாருன்னா இன்னொரு பழம் கொடுக்கணுமே,
கையை நீட்டி உள்ள போயிட்டு கையை நீட்டி வாங்கிட்டு வா பார்ப்போம். அவ உள்ள போனா, உள்ள போற போதே மனம் குமுறியது. ஈங்கிதழித்து அருளிரேல் என்னுரை பொய்யாகும். நீங்க இப்ப நான் கேட்டு நீங்க கொடுக்கலன்னா நான் முன்னாடி சொன்னது பொய்யா போயிடும். நீங்க இருக்கேள் அப்படிங்கிறதே சந்தேகமா போடும். இறைவன் இருந்தான் கொடுத்தான், இறைவன் இருக்கான் மறுபடியும் கேளு, கொடுக்கலன்னா நீ இல்லைன்னு ஆயிடுவேன். மறுபடியும் மாங்கனி ஒன்று அவன் அருளால் வைந்து வந்து எய்ததலும் மற்றதனை ஆங்கவன் கை கொடுத்தலுமே அதிசயித்து வாங்கினான். குமுறிண்டே உள்ள போனா தோன்றா துணையா இருக்கிற பரமேஸ்வரன் இன்னொரு மாம்பழத்தை கொடுத்துட்டார். எடுத்துட்டு வந்தா புருஷன் கையில கொடுத்தா, புருஷன் அதை கையில வாங்கினான். வாங்கினது நிமிஷம் அவன் கையை விட்டு மறைஞ்சு. வணிகனும் தன் கைப்புக்க மாங்கனி பின்னை காணான். இதுவரைக்கும் இலை போட்டு பரமாறின மனைவி, சாதாரண பெண்மணி, குலவிளக்கு எல்லாம் நினைச்சோம். ஆனால் இவள் யாரு அப்படின்னா சாதாரண பெண் இல்லை, தெய்வ குலத்தை சேர்ந்தவள். இவ தெய்வ பெண்மணி அப்படிங்கிறத உணர்ந்தார். தொடர்வின்றி ஒழுகும் நாளில் அப்படின்னு முடிக்கிறார். இப்போ கணவன்கிற பேரை வீட்டில் இருக்கானே தவிர அவனுக்கும் அவளுக்கும் எந்த தொடர்பும் இல்லாமல் அவளை தெய்வமாகவே நினைத்து மனசுக்குள்ள நினைத்து வாழும் காலத்துல இவளோட வாழறது, கணவனாக வாழறது அப்படிங்கிறது நம்மளுடைய செயலுக்கு ஒவ்வாதுன்னு நினைச்சு பெரிய தனம் ஒன்று சேர்த்து ஒரு பெரிய கப்பலை ரெடி பண்ணி அந்த கப்பல்ல நிறைய சாமான்களை எடுத்துட்டு வேற ஒரு தேசத்துக்கு போய் பணம் ஈட்டுறேன்னு ஒரு சாக்கு சொல்லிட்டு, வணிகர்களுக்கு அந்த காலத்துல அப்படித்தானே, மலேசியா, சிங்கப்பூர், பினாங்கு, அது மாதிரி தூர தேசம். சிங்கப்பூருக்கு அந்த காலத்துல ஒரு பேர் இருந்திருக்கு, மலேசியாவுக்கு ஒரு காலத்துல ஒரு பேர் இருந்திருக்கு. அந்த பேர்ல இருக்கிற நகரத்துக்கெல்லாம் போறோம்னு சொல்லி சாமான்களை எல்லாம் ஏத்துண்டு இங்கிருந்து சென்று அங்கிருந்து நிறைய பவளங்களை எல்லாம் வாங்கிட்டு வந்து நேர தாம் ஊருக்கு வரல, கன்னிநாடு அப்படின்னு சொல்லப்படுற பாண்டிய நாட்டுடைய ஒரு கடற்கரை நகரத்துக்கு போய் அங்க போய் மறுபடியும் தன்னுடைய தொழிலை தொடங்கிட்டான். என்ன பண்ணான் அப்படின்னா மனைவியை விட்டு விலகி போனவன் நல்லா நிறைய செல்வத்தை ஈட்டினால். அங்க இருக்கிற ஒரு தனவந்தர் தன்னுடைய மகளை கல்யாணம் பண்ணி வச்சார். இவளை தெய்வமாகவே நினைச்சிட்டு அவளோட வாழ்ந்து ஒரு பெண் குழந்தையை பெற்று அந்த பெண் குழந்தைக்கு புனிதவதிங்கிற தன்னுடைய மனைவியுடைய முதல் மனைவியுடைய பேரையே வச்சு அவளை வளர்த்துக்கிற நேரத்துல இப்படி ஒருத்தன் அந்த ஊர்ல பெரிய செல்வம் மீட்டிட்டான், யாருக்கும் கிடைக்காத செல்வம் அவனுக்கு மீட்டியாச்சுங்கிற பேரெல்லாம் வரும் இல்லையா. அந்த காலத்துல ஒரு நகரத்துல ஒருத்தர் பெரியவரா இருக்காருன்னா இன்னொரு நகரத்துல அதை பத்தி தெரியும். இங்க இருந்த தனதத்தன் பரமதத்தன் தான் அங்க போய் ஒரு பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் ஆரம்பிச்சுட்டார், பெரிய வியாபாரம் நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுட்ட இந்த ஊர்ல இருக்கிற பெரியவர்களா என்ன பண்ணா அப்படின்னா, பொண்டாட்டி விட்டு அவன் அங்க இருக்கானே, இந்த பொண்டாட்டி கொண்டு போய் அங்க போய் சேர்க்கும் அப்படின்னு ஒரு நல்ல எண்ணத்தோட ஒரு பல்லக்கில் அவளை உக்காத்தி வச்சு ஆளை வச்சுண்டு, பெரிய தனவந்தர் குடும்பம் இல்லையா, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். ஆளும் பேருமாக பல இரவுகள் பல பகல் நடந்து அந்த பாண்டிய நாட்டு நகரம் எது அப்படின்னு பெரிய புராணத்திலையும் குறிப்பு இல்லை. அங்கு வரைக்கும் போயாச்சு. போய் ஒரு பகல் பொழுதுல போய் ஊர் எல்லையில அவர் எங்க இருக்காருங்கிறத தேடி பிடிச்சி எல்லாம் போட்டு நான் அவங்கள ஒரு இடத்துல உட்காத்தி வச்சு, ஒரு நிழலான இடத்துல இந்த பல்லாக்கு இருக்கு, இந்த அம்மா உட்காந்துருக்கா கணவனை பார்க்க போற ரொம்ப நாள் கழிச்சு அப்படிங்கிற வேட்கையோட ஆளை வச்சு, இந்த மாதிரி உங்க மனைவி ஊருக்கு வெளியில தங்கின்னு இருக்கா, உற்றார் உறவினர்கள்லாம் வந்திருக்கா, உங்களை எல்லாம் மனைவியோட சேர்த்து வைக்கிறதுக்காக சந்தோஷமா வந்திருக்கான்னு செய்தி அனுப்ப அவன் அந்த புது மனைவியும் குழந்தையும் கூட்டிட்டு அங்க இருந்து இந்த அம்மா இருக்கிற இடத்துக்கு வந்து இவ காலில் வந்து விழ
கூட இருக்கிறவங்க எங்கேயாவது புருஷன் போய் கொண்டாட்டி காலில் விழுந்து நமஸ்காரம் பண்றது எங்கேயாவது உண்டா? உங்களுக்கு எல்லாம் தெரியாது. நீங்கள் எல்லாரும் இவளை வணங்கணும். என்னன்னா, இவள் சாதாரண மனித ரூபத்துல இருக்கிற இல்லை, மனித ரூபத்துல இருக்கிற தெய்வ பெண். எப்படி சொல்லு அப்படின்னு சொல்ல, இதுவரைக்கும் தன் வாக்கால இதுதான் தன் தாயாருக்கும் தந்தைக்கும் உறவினர்களுக்கும் சொல்லாத விஷயத்தை கணவர் வாக்குனால சொல்றார். அதிசயமாக மாங்கனி சிவபெருமான் அருளால பெற்றது. இன்னும் எத்தனையோ விஷயங்களை பெற்று கொடுக்கக்கூடியவர். இவளோட ஒரு சாதாரண குடும்ப உறவு வச்சுக்கிறதுக்கு லாயக்கில்லாதவன் நான். பெரிய தெய்வீக பெண் இவள் அப்படின்னு மறுபடியும் வணங்கி அவளுடைய ஆசையை பெற்று, இந்த குழந்தை நன்னா இருக்கணும்னு நீ ஆசீர்வாதம் பண்ணணும் நீங்க அப்படின்னு கேட்க, அவ ஆசீர்வாதம் பண்ணி அவ அந்த புது மனைவியோட அந்த பரமதத்தனும் குழந்தையும் அங்கிருந்து விலகி போனவங்க. கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தது எல்லாம். என்றலும் சுற்றத்தாரும் இது என் கொல் என்று நின்றார். இது என்ன ஆச்சரியம்! மன்றலம் குழலினாரும் வணிகன் வாய் மாற்றம் கேளா கொன்றைவார் சடையினார் தம் குறை கடல் போற்றி சிந்தை ஒன்றிய நோக்கில் மிக்க உணர்வு கொண்டு உரை செய்கின்றார். சிவபெருமான தியானம் பண்ணா, எம்பெருமானே உன்னுடைய விளையாட்டு, தாலி கட்டின கணவன் என்னைய தெய்வம்னு சொல்லி நமஸ்காரம் பண்ணிட்டு போயிட்டான். இதுக்கப்புறம் யாருக்காக வாழணும்? ஈங்கிவன் குறித்த கொள்கை இது இனி இவனுக்காக தாங்கிய வனப்பு நின்ற தசை பொதி கழித்து இங்கு உன்பால். இந்த சரீரம் இதுல இருக்கிற இதை கொண்டு கணவனுக்கு தொண்டு செய்யறது, இதுல இருக்கிற இளமை கணவனுடைய சுகத்துக்காக அப்படின்னு இருக்கிற இந்த நிலைமையெல்லாம் மாறி ஓல்டு கணவன் விட்டு பிரிஞ்சு போற ஸ்திதி ஆயிடுச்சு. இப்போ இது வாழணும், யாருக்காக வாழ? ஆங்கு நின் தாள்கள் போற்றும் பேய் வடிவு அடியேனுக்கு பாங்குற வேண்டும். வேண்டிக்கிறது எது வேணும்னா, எனக்கு ஒரு பேய் உருவத்தை கொடுத்துருப்பா. இளமையோடு ஒரு பெண் தனியாக வாழ்ந்தாள்கிற அந்த ஒரு பேச்சு வேண்டாம். நீ எதை வேணாலும் கொடுக்கலாம், நான் எதை கேட்டாலும் கொடுக்கிற ஒரு பாங்குல நீ இருக்க. உன்னுடைய அனுகிரகம் என்ன அப்படின்னா, அடியார் எதை கேட்டாலும் கொடுக்கறது உன்னுடைய பாங்கு. வேண்டுவார்க்கு வேண்டுவன ஈவான்கான் ஆன அப்பொழுது மன்றுள் ஆடுவார் அருளினாலே மேல் நெறி உணர்வு கூற வேண்டிற்றே பெறுவார் மெய்யில். உடம்புல மாற்றங்கள் ஏற்பட்டு ஊனடை வனப்ப எல்லாம் உதறி ஏற்பு உடம்பேயாக தோல் போச்சு சத போச்சு எலும்பு உருவமானால் வானமும் மண்ணும் எல்லாம் வணங்கும் பேய் வடிவமானார். வானத்துல இருக்கிற தேவர்களும் கைகூப்பி வணங்குறார், பூமியில இருக்கிறவாளும் கைகூப்பி வணங்குறார். இப்ப பரமேஸ்வரனை எங்க அம்மான்னு சொல்ல போறார். அடுத்தது அடியாருக்கு செய்த தொண்டு எப்படி கொண்டு போய் எந்த ஸ்திதியில கொண்டு போய் வைக்கிறது? எங்கு பார்த்தாலும் மலர் மழை பொழிந்தது, வானத்துல துந்துபி சத்தம் கேட்டது, முன்வரும் முனிவரும் எங்க பார்த்தாலும் ஹர ஹர ஹரன்னு கோஷம் போட்டாள். இது ஒரு காடு போல இருக்கிற இடம் இல்லையா? இவ பேய் உருவம் எடுத்து நிற்க அந்த காட்டுல இருக்கிற பேய்கள்லாம் அதெல்லாமும் ஹரஹரன்னு சொல்லுதான். குலவினர் கணங்கள் எல்லாம் புனல இட்டன முன்னின்ற தொலைவில் பல் சுற்றத்தாரும் தொழுது அஞ்சி போயினர். இது வரைக்கும் வந்தவா அவளை கொண்டு போய் விடணும்னு வந்தவாள் என்ன பண்றா அப்படின்னா கை கூப்பி வணங்குறா. என்ன ஆச்சரியம்! கண்ணுக்கு முன்னாடி அழகான மனப்போட இருந்த பெண்மணி அப்படியே பேய் உருவத்தை எடுத்துட்டா. வேண்டி, ஏதோ சாபம்லாம் இல்லை, எனக்கு பேய் உருவம்.
இப்போ பாடுறா சுவாமியை பத்தி அப்பவே பாட ஆரம்பிச்சிட்டான். அந்த கணத்துல உற்பவித்தெழுந்த ஞானத்து ஒருமையின் உமைகோன் தன்னை அற்புத திருவந்தாதி அப்பொழுது அருளி செய்தார். அற்புத திருவந்தாதி அப்படிங்கிற பாடலை அப்பொழுதே அருளி செய்தாருங்கிற என்ன பாடல் அப்படிங்கிறத பார்க்கணும். இறைவனே எவ்வுயிரும் தோற்றுவிப்பான், தோற்றி இறைவனே ஈண்டு இரக்கம் செய்வான். இறைவனே எந்தா என இறங்கும் எங்கள் மேல், வெந்துயரம் வந்தால் அது மாற்றுவான். இறைவனால முடியாத காரியம் ஒண்ணும் கிடையாது. என் வாழ்க்கையை பாரு, நான் பேயுருவம் எடுத்து இருக்கேன். நல்ல குலத்துல பெரிய தனவந்தருடைய குலத்துல பிறந்தேன். ஒரு தனவந்தருக்கு வாட்கப்பட்டேன். சிவனடியார்களுக்கு செய்கிற சேவையின் பலனால பரமேஸ்வரன் நான் என்ன வேண்டினாலும் கொடுத்தார். இன்னைக்கும் நான் என்ன வேண்டுமோ அந்த உருவத்தையும் கொடுத்தார். எல்லாத்தையும் கொடுக்கறதுக்கு சுவாமி இருக்கார். பொற்புடை செய்ய பாத புண்டரீகங்கள் போற்றும் நற்கணத்தில் ஒன்றானேன் நான். நம்ம என்ன சொல்லிக்கணும் அப்படின்னா, விபூதி ருத்ராட்சம் அணிந்து பஞ்சாட்சர மந்திரத்தை ஜபம் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளாம் சிவபக்தா அப்படின்னு நம்ம சொல்லிக்கணும். என்ன காரணம் அப்படின்னா, நம்மளை சொல்லாம போயிட்டோம்னா என்ன? அவ சொல்றா, நான் பேயுருவம் எடுத்தவுடனே நான் சிவகணத்துல ஒன்றானேன். தாமரை வடிவுடைய பாதமுடைய சிவந்த பொன்னிறம் வாய்ந்த சிவபெருமானை போற்றும் நற்கணத்தில் ஒன்றானேன். சிவத்தொண்டுக்கு நான் தயாரா இருக்கேன். காலனை வென்றோம், கடுநரகங்கள் கைகளன்றோம், மேலை இரு வினையும் வேறறுத்தோம், கோல அரணார் அவிந்தழிய வெந்தி அம்பைதான் சரணார விந்தங்கள் சார்ந்து. சிவபெருமானுக்கு ஆட்பட்டுட்டோம். அப்புறம் என்ன அப்படின்னா, யமனெல்லாம் பத்தி பயம் இல்லை. காலனை வென்றோம், கடுநரகம் கை கழன்றோம். நரக வேதனை இந்த வாழ்க்கைக்கு அப்புறம் என்ன நடக்க போகுது யாருக்கு தெரியும்? சுவாமி இருக்கார், நமக்கு என்ன பயம்? பஞ்சாட்சரம் இருக்கு, என்ன பயம்? மேலை இரு வினைகள் வேறறுத்தோம். புண்ணியம் வந்ததுன்னா நிறைய சேர மறுபடியும் பிறவி எடுக்க வேண்டியது வரும். பிறவி எடுக்கிறதுனால பாப மூட்டைகள் சுமக்க வேண்டியது வரும். புண்ணியமும் வேண்டாம் பாபமும் வேண்டாம்ங்கிற நிலை ஏற்படும். அதுக்குள்ள மனோபாவம் வர்றவனுக்கு மோட்சம் சித்திக்குங்கிறார் ராமகிருஷ்ண பரமஹம்சர். நான் பேய் கணத்தில் ஒருவளாயிட்டேனா அப்படிங்கிறார். பெரினும் பிரிதி யாதும் வேண்டேன், எமக்கீது உரினும் உரா தொழியுமேனும், சிறிது நர்த்தி மற்றோர் கண் நெற்றி மேல் வைத்தான் தன் பேயாய நற்கணத்தில் ஒன்றாய நாம். மனிதர்கள் எல்லாருக்கும் 2 கண்ணு தான் உண்டு. 3 கண்ணு இருக்கிற முக்கண்ண பெருமான் லலாடாட்சனான எம்பெருமானுக்கு சேவை செய்யறதுக்காக பேயுருவம் எடுத்த கணங்கள்ல நானும். ஏன் சார் பூத வேதாள பிசாசங்கள்ல எல்லாம் தங்கிட்ட வச்சிருக்கார் சுவாமி அப்படின்னா, அவையெல்லாம் இந்த பூவலத்துக்கு வந்ததுன்னா அவையெல்லாம் சும்மா இருக்காது. அவையெல்லாம் எல்லா உயிர்களுக்கும் கேடு விளைவிக்குங்கிற ஒரே காரணத்துக்காக அதாவது பூத வேத வேதாள பைசாசங்களை எல்லாம் தங்கிட்ட சிவகணங்களாக ஆக்கி வச்சிருக்கார் சுவாமி. உயிர்களுக்கெல்லாம் கேடு விளைவிக்கிற அத்தனையும் தனக்கு கணங்களாக வச்சிருக்கார். இந்த விஷப்பாம்புகள்லாம் இந்த உலகத்துக்கு வந்ததுன்னா நம்மளால இருக்க முடியாது. அந்த பாம்பை எல்லாம் தம் மேல சர்பத்தை எல்லாம் ஆபரணமாக சூட்டிட்டு இருக்கார் பரமேஸ்வரன். அப்படி பேய்களும் பூதங்களும் அவருக்கு பணி செய்ய அப்படி பாடிண்டே நடந்து கைலாயத்துக்கு போறா. கைலாயம் கிட்ட போனவன தலையால நடந்து போற. படதிசை தேசம் எல்லாம் மனத்தினும் கடிது சென்று தொடையவள் இதழி மாலை சூழபாணியார் மேவும்
படரொளி கைலை வெற்பின் பாங்கணைந்து ஆங்கு காலின் கடையினை தவிர்ந்து பார்மேல் தலையினால் நடந்து சென்றார். தலையால நடந்து வெள்ளி வெற்பான கைலை மலை மேல ஒரு உயிர் வந்து இருக்கு. அந்த மேலேருந்து பரமேஸ்வரன் பார்த்துட்டு இருக்கார். பார்வதி தேவியாரும் பக்கத்துல இருக்கு. அம்பாள் முதல்ல பாக்குறா, யாரோ அதிசயமா இருக்க, தலையால நடந்து வர யாரு? பரமேஸ்வரன் கேட்கிறா, யாரோ ஒருத்தர் நடந்து வராளே, ஒரு பேய் உருவம் கொண்டவர் தலையார். தலையினால் நடந்து இங்கேறும் எம்பெருமானோர் என்பின் யாக்கை அன்பெண்ணு. எலும்பு உருவத்துல இருக்கிறவளுடைய அன்புதான் என்ன அப்படின்னு. வரும் இவள் நம்மை பேணும் அம்மைகான். நீ பாக்குறது யார் அப்படின்னா, என்னைய மனசுக்குள்ள வச்சு அன்பாலேயே பூஜிக்கும் என் அன்னை அவள். மற்ற பெருமை சேர் வடிவம் வேண்டி பெற்றனர். இந்த வடிவத்தையும் அவளே வேண்டி என்கிட்ட பெற்றிருக்கா. இந்த உருவம் கிட்டக்க வந்தவண்ணா அம்மா அம்மான்னு அவர் சொன்னா, இவர் சொன்னார். அவ உடனே அப்பா. நம்ம வீட்லயே அப்படித்தானே, அம்மா இல்ல அப்பா இப்படிப்பா இருக்க. அங்க அந்த அந்த பாவம் என்ன அப்படின்னா, புத்திரங்கிறவன் அப்பா அப்படிங்கிற ஒரு பாவம். அப்பா எப்படிப்பா இருக்க, வந்தியாப்பா அப்படின்னு கூப்பிடுறது. அது போல அம்மான்னு கூப்பிட்டவன்னா அப்பான்னு கூப்பிட்டாள். சுவாமிக்கு அப்படி சிலிர்த்துதான். இது வரைக்கும் யார நான் அம்மானு கூப்பிடு, எனக்கு தாயுமிலி தந்தையிலி தான் தனியன் காணேடி, எனக்கு அம்மானு இது வரைக்கும் யாருமே இல்லையே. பரமேஸ்வரனை வந்து திருவடியில வந்து விழறா. பரமேஸ்வரன் சொல்றார், நம்பால் இங்கு வேண்டுவது என்ன, இங்க உனக்கு என்னமா வேணும்? இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார் பிறவாமை வேண்டும், மீண்டும் பிறப்பு உண்டேல் உன்னை என்றும் மறவாமை வேண்டும், இன்னும் வேண்டும் நான் மகிழ்ந்து பாடி அறவா நீ ஆடும் போது அடியில் கீழ் இருக்க என்றார். இரவாத இன்ப அன்பு வேண்டும், இன்பம் கொடுக்கிற அன்பு வேண்டும். எதுவும் பிரதி உபகாரமா வேண்டாம். நீ இதை கொடு, நான் உனக்கு இது செய்யறேங்கிறது வேண்டாம். இரவாத இன்ப அன்பு கொடு. நான் வேண்டிக்கிறது மீண்டும் பிறக்கக்கூடாது. மீண்டும் பிறப்பு உண்டேல், பிறப்பு வேண்டாம் நான் வேண்டிக்கலாம். மீண்டும் ஒரு பிறப்பு உண்டா இல்லையான்னு தீர்மானிக்க வேண்டியது நீ. அப்படி நீ தீர்மானித்து எனக்கு ஒரு பிறப்பை நீ கொடுத்தாலும் உன்னை என்றும் மறவாமே வேண்டும். இன்னும் வேண்டும், நான் மகிழ்ந்து பாடி, நான் உன்னை பாடிண்டே இருக்கணும். உன் திருவடிக்கு கீழே அமர்ந்து கொண்டு பாடிண்டே இருக்கணும். நீ எப்பவும் ஆடிண்டே இருக்க. சுவாமியே யோசித்தாராம், இது கைலாயம். இங்க நிறைய பேர் சிவகணங்கள்லாம் இப்படி ஒரு தாளம் போடும், இது ஒரு கூத்தாடும், இது ஒரு பாட்டு பாடும். இங்க யோகியர்கள்லாம் தியானம் பண்ணிட்டு இருப்பா. நம்ம ஏகாந்தமா இருக்கிறதுக்கு ஒரு ஸ்தலம் உண்டு. நீ பாடிண்டே இரு, நான் ஆடிண்டே இருக்கேன். அதுக்கு ஒரு தலம் உண்டு. அது திருவாலங்காடு அப்படிங்கிற தலம். அந்த தலத்துக்கு நீ போமா, அங்கு உனக்கு இரவாத இன்ப அன்பை நான் உனக்கு கொடுப்பேன். கூடுமார் அருள் கொடுத்து குலவு தென்திசையில் என்றும் ஈடுவாழ் பழன மூதூர் நிலவிய ஆலங்காட்டில் ஆடுமா நடமும் நீ கண்டு ஆனந்தம் சேர்ந்து எப்பொழுதும் பாடுவாய் நம்மை. எப்போதும் என் திருவடியில இருந்துட்டு பாடிண்டே நான் ஆடிண்டே இருக்கேன்னு சுவாமி அவளை திருவாலங்காடுக்கு வர சொன்னார். கைலாய வரைக்கும் நான் தலையால நடந்து வந்தேன். நீ கைலாயத்திலிருந்து திருவாலங்காடுக்கும் போக சொல்லிட்ட இல்லையா, மறுபடியும் தலையாலே நடந்து வரேன். கைலாயத்திலிருந்து மனோவேகத்துல வந்தாளாம். தலையால நடந்து வந்து நற்பதி தலையினாலே நடந்து கடைந்தார். அன்றே வந்து அந்த தலத்துல எம்பெருமான் நர்த்தனம் ஆடுறார். அந்த நர்த்தனத்தை கண்டு ஆனந்தமா
கண்டு பாடுறாளாம். இந்த பாடல் அப்படிங்கிறதும் அற்புதமான பாடல். கொங்கை திறங்கி நரம்பெழுந்து குண்டு கண்வெண் குழி வயிற்று பங்கி சிவந்திரு பற்கள் நீண்டு பரடுயர் நீள் கனை காலோர் பெண் பெண் பேய் தங்கி அலறி உலறு காட்டில் தாழ் சடை எட்டும் திசையும் வீசி அங்கங்குளிர்ந்தனலாடும் எங்கள் அப்பன் இடம் திரு ஆலங்காடே. அப்பன் இடம் திரு ஆலங்காடே. எல்லா நடராஜரும் தன்னுடைய இடது திருவடியை தூக்கி வலது திருவடியை ஊன்றி ஆடும் நர்தன். இங்க அம்மா ஆடுறதுன்னா, அம்மா பாடுறதுனால இங்க அப்படி எப்படி ஆடினார் அப்படின்னா, தன்னுடைய இடது கால அப்படி வானம் நோக்கி தூக்கி ஊர்துவ தாண்டவம் ஆடினார். ஆனந்தமாக நர்த்தனம் ஆடிட்டு இருக்கார். இன்னைக்கும் நீங்க பார்க்கலாம். 8 தோளும் வீசி ஆடும் நடராஜ பெருமானை எங்கேயுமே பார்க்க முடியாது. 8 கைகள், இந்த பக்கம் 4 கை, அந்த பக்கம் 4 கை. இது பாருங்க, உங்களுக்கு தலைக்கு மேலே இருக்கார் சுவாமி. ஜம்முன்னு ஆடின்னு இருக்கார். நாடும் நகரும் திரிந்து சென்று நன்னெறி நாடி நயந்தவரை மூடி முதுபிணத்திட்டமாடே முன்னிய பேய்கணம் சூழச் சூழ காடும் கடலும் மலையும் மண்ணும் விண்ணும் சுழல அனல் கையேந்தி ஆடும் அரவ புயங்கன் எங்கள் அப்பனிடம் திரு ஆலங்காடே. அப்படி ஆடிண்டே இருக்கார். அவர் ஆடிண்டே இருக்கார் ஆனந்தமாக. அந்த இடம் திருவாலங்காடு ரகசியமாக சுவாமி அதை அப்படியே மூடிட்டார். இன்னைக்கு நம்ம போனாலும் அங்க உள்ள போய் தரிசனம் பண்ண முடியாது. ஒரு என்க்ளோஸ்டு ஸ்பேஸுக்குள்ள ஒரு ஆகாசம் இருக்கு. அது ரத்ன சபைன்னு கருதப்படுறது. அந்த சபையில நர்த்தனம் ஆடிட்டு இருக்கார் பரமேஸ்வரன். காரைக்கால் அம்மையார் நித்தியம் இருந்து அந்த பாடல்களை எல்லாம் பாடிட்டு இருக்கா. அது ஒரு ரகசியமாக கருதப்படுறது. அப்படி பஞ்ச ஸ்தலங்கள்ல இந்த ரத்ன சபை அப்படிங்கிறது ரொம்ப பிரசித்தியான சபை. அது தொண்டை மண்டலத்தை அலங்கரிக்கிறதாக இருக்கு. பெரிய புராணத்தை ஆரம்பிக்கிறது கூட தொண்டை மண்டலத்தின் சிறப்பை சொல்ற போது நடராஜ பெருமான் நர்த்தனமாடும் திரு ஆலங்காடுங்கிற கஷேத்திரம் இருக்கிற தொண்டைப்பதி அப்படின்னு இந்த தொண்டை நாட்டுடைய பெருமையெல்லாம் சொல்லி பாடி, யார் இந்த பாடல்லாம் இப்ப பாடுற போது நாயன்மார்கள் யாரும் பிறக்கல. முதல்ல பாடின திருமுறை பாடலாக இது கருதப்படுது. முதல் நாயன்மார் அவதாரம் பண்ணவ காரைக்கால் அம்மையார் தான். 63 நாயன்மார்ல முதல்ல யார் அவதாரம் பண்ணா அப்படின்னு காரைக்கால் அம்மையார் தான். அவ பாடின இந்த பாடல் 12 திருமுறையில 11வது திருமுறை அலங்கரிக்கிறது. முதல்ல தேவாரம் பாடினது யாரு, திருமுறை பாடினது யாருன்னு கேட்டா ஞானசம்பந்தர், அப்பர், சுந்தரர் காலமா அப்படின்னு எல்லாரும் பேச ஆரம்பிச்சிடுவோம். உண்மையா பாடினது யாரு அப்படின்னா காரைக்கால் அம்மையார் தான். காலத்துல முற்பட்டவ. அவ பாடின பாடல்கள் தான் இன்னைக்கும் திருமுறைகளை அலங்கரிச்சுட்டு. அதனால 12 திருமுறைகளை முதல்ல தொடங்கி வச்ச பெருமையும் சிவபெருமானுக்கே அம்மையான காரைக்கால் அம்மையாருடைய பாடல்கள் தான். அப்படி இந்த திருவாலங்காடுங்கிற க்ஷேத்திரத்தை காலால மிதிச்சா அதோடைய புனிதம் கெட்டுடுமோன்னு திருஞான சம்பந்தர் எல்லையிலேயே நிற்கிறார். திருநாவுக்கரசு சுவாமிகள் எல்லையிலேயே நிற்கிறார். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் எங்கேயாவது இந்த கால் பட்டதுனால அதுல ஏதாவது அபச்சாரம் ஏற்பட்டுருமோன்னு சொல்லி இந்த ஸ்தலத்தை பிரதட்சணம் பண்ணியே பாடுறார். தூண்டா விளக்கின் நற்சோதி தொழுவார் தங்கள் துயர் தீர்ப்பாய் பூண்டாய் எலும்பை புறம் மூன்றும் பொடியாய் செற்ற புண்ணியனே பாண்டாள் வினைகள் அவை தீர்க்கும் பரமா பழைய நூர்மேய ஆண்டாலங்காடானில் அடியார் கடியேன் ஆவேனே உன் அடியார்க்கு அடியேன் ஆவேனே அப்படின்னு உன் அடியார்க்கு அடியேனாக நான் இருக்கணும்னு இந்த காரைக்கால் அம்மையார் தரிசனம் பண்ணி அவ முக்தி அடைந்த மோட்சத்தை பெற்ற இந்த ஸ்தலத்தை பத்தி பாடுறார். அப்படி நாயன்மார்களே கால் வைக்க திகைத்த ஸ்தலம். அப்படியாப்பட்ட ஒரு மகாக்ஷேத்திரத்துல பரமேஸ்வரன் அவளுக்கு மோட்சத்தை கொடுத்து இன்னைக்கும் அவளுடைய பிரசன்ஸ் நமக்கு அங்க இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கை கொடுத்துருக்கார். இந்த ஸ்தலத்துக்கு போய் இந்த பதிகங்கள்லாம் பாட நமக்கு ஒரு பேரானந்தம் கிடைக்கிறது. அப்படி இன்னைக்கு காரைக்கால் அம்மையார
இந்த பெரிய புராணத்தில் மாதரசிகள் அப்படிங்கிற தலைப்புல இன்னைக்கு இவ்வளவு அனுபவிச்சோம். அடுத்தாப்புல டாக்டர் நமக்கு அவகாசம் கொடுத்தாருன்னா பெரிய புராணத்தில் மாதரசிகள் அப்படின்னு சொல்லி மங்கையர்க்கரசியுடைய விஷயத்தையும், இப்ப திருவாலங்காடுனா அடுத்த க்ஷேத்திரம்னா சூப்பரான க்ஷேத்திரம் மதுரை மீனாட்சியை கைவிட மாட்டோம். அவளுடைய அனுகிரகத்தையும் அவளுடைய பெருமையும் கருத்தில் எடுத்து அனுபவிக்கிறதுக்குள்ள பாக்கியம் இது போல சத்சங்கங்கள் நமக்கு நிறைய கிடைக்கணும். இந்த இடம் சாதாரணமான இடம் இல்லை. இந்த இடத்துடைய தெய்வீகம் வேற. இங்க இந்த உபன்யாசம் பண்ணணும் சொற்பொழிவு பண்ணணும்னு ஆசைப்பட்டு கேட்டு பண்றேன். என்ன காரணம் அப்படின்னா இங்க என்னுடைய புலமையை காமிக்கணுங்கிறதுக்காகலாம் இல்லை, இதோடைய விசேஷத்தை சொல்றதுக்காகவும் இங்கு பல சத்சங்கங்கள் நடத்தின பெரிய மகான்கள்லாம் இருக்கு. காலம் காலமாக இங்க சத்சங்கத்துல வள்ளலார் சுவாமிகள்லேருந்து இவர் வண்ணச்சரபம் தண்டபாணி சுவாமிகள்லேருந்து பாம்பன் சுவாமிகள் இவாளுடைய பாதம் எல்லாம் பட்ட இடம் இது. இந்த இடம் சாதாரணமான இடம் இல்லை. அந்த இடத்துல அடியேனுக்கும் ஒரு வாய்ப்பு வேணும்னு கேட்டு காரைக்கால் அம்மையாரை பற்றி பேசுறதுக்குள்ள பாக்கியத்தை இன்னைக்கு நம்முடைய கந்தக்கோட்டம் முருகப்பெருமான் கொடுக்குறார். அப்படி மேலும் பல சத்சங்கங்கள் நமக்கு தொடர்ந்து கிடைச்சுட்டே இருக்கணும். ஆச்சரியமா இருக்கும். சைவத்தை பற்றி பேசுறதுக்கு ஒரு இடம் இல்லையே, அதை கேட்கறதுக்கு கூட்டங்கள் இல்லையேன்னு வருத்தப்படுறோம். இப்போ அந்த மாதிரி குறை போய் இங்க நாயன்மார்களை பத்தியும் பேசுறா, முருகனை பத்தியும் பேசுறா, ராமானுஜரை பத்தியும் பேசுறா, ராமானுஜர் சம்பிரதாயத்துல வர்ற அடியார்களை பத்தியும் பேசுறா. நம்மளுடைய சைவ சமய அன்பர்கள் இந்த பக்த சபைங்கிறது எவ்வளவு விசாலமான மனசு உடையது தெரியுமா? என்ன காரணம்னா இந்த சைவ மதம் தான் உலகத்துக்கு தாய் மதம். இந்த சைவ மதம் தான் இந்த உலகத்துக்கே தாய் மதம். எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கும். என்ன காரணம்னா ஒரே வாக்கியம், யாதொரு தெய்வத்தை வணங்கினாலும் அங்கு மாதொரு பாகரே அனுகிரகம் அப்படிங்கிறதுனால எந்த தெய்வத்தை வணங்கினா என்ன, சிவபெருமானுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக உண்டு. ஏன்னா தலைவனுக்கு தெய்வத்துக்கெல்லாம் தெய்வம், மதங்களுக்கெல்லாம் தலைவனான எம்பெருமான். இன்னொரு நீங்க மதம் ஒண்ணு கண்டுபிடிச்சாலும் அதையும் எங்க சுவாமி தான் அனுகிரகம் பண்ணுவார்னு அப்பர் பெருமான் இன்னைக்கே பாடிட்டார். நீங்க எத்தனை வேற சக்தி வேணாலும் உண்டாக்கிங்க, அங்கும் அனுகிரகம் பண்ண போறது எங்க சுவாமி தான். அதுபோல ஆச்சரியமான ஒரு அமைப்பு சைவத்துல தாய் மதமாக இருக்கிறது. நமக்கு நிறைய சத்சங்கங்களை கொடுக்கும். அந்த நம்பிக்கையோட இந்த சத்சங்கத்தை இதோட பூர்த்தி பண்ணுது. உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் இளவுலாவிய நீர்வழி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். ஹரஹர நம பார்வதி பதையே, ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சிச்சபேசா சிதம்பரேசா நம சிவகாமியை ஜெகதாம்பிகை சிவகடாட்சம் பரிபூர்ணம். ஹரஹர நம பார்வதி பதையே, ஹரஹர மகாதேவ.